Repentant Christian YouTube channel. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரெப்பன்டன்ட் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே கூட மனம் திரும்புதலை குறித்து உங்களோடு தியானிக்கும்படியாய் இந்த இடத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். இது 2024 டிசம்பர் மாதம், இந்த வருட கடைசி மாதத்திற்குள்ளாய் நம்மை நடத்தி வந்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு நம் நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நாம் ஆரம்பித்துக் கொள்வோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. இந்த சேனலில் ஊடாக ஆண்டவரே இந்த மக்களை சந்திக்க தேவர் பாராட்டின மகத்தான கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் தருகிற இந்த செய்தியை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, மக்கள் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள, உங்களுடைய நற்செய்தியை அறிந்து கொள்ள மனம் திரும்ப தகப்பனே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சகோதர குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா. நல்லது. இந்த நாளிலே கூட நான் உங்களுக்கு ஒரு பெயரை அறிமுகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். நமக்கு இந்த உலகத்திலே அநேக பெயர்களை கேட்டவுடனே அந்த பெயருக்குரிய நபரினுடைய தன்மைகள் நமக்கு வந்துவிடும். ஹிட்லர் என்று சொன்ன உடனே அவர் யார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். இதே போல அநேக மனிதர்களை குறித்து நாம் சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு நன்றாய் புரியும். அவர்கள் பின்னணி என்ன, அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எதையெல்லாம் சாதித்தார்கள் என்பதை நாம் பெயர்களை சொன்ன உடனேயே நாம் அறிந்து கொள்வோம். ஹிட்லர் என்ற உடனே நாம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறோம். ஆனால் இதை யூதர்கள் மத்தியிலே இந்த பெயரை சொன்னால் அவர்கள் இரத்தமே கொதித்துவிடும். அந்த அளவு அவருக்கு நடந்த கொடுமைகள் உடனடியாக அவளுக்கு ஞாபகம் வரும். அதுபோல தேவன் வெளிப்படுத்தின ஒரு நாமம் இருக்கிறது, ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் இயேசு. நாம் இயேசு என்ற உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் நம்முடைய கடவுள் என்று நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் இவர் ஒரு கிறிஸ்தவ கடவுள் அப்படி என்று நம்புகிறார்கள். உண்மையும் கூட அதுதான். ஆனால் அந்த இயேசு என்ற பெயரின் காரணத்தை நாம் அறிந்து கொண்டால், எதற்கு தேவன் அந்த பெயரில் மனிதனாய் வந்தார்? எவ்வளவோ பெயர்கள் இருக்க, ஏன் இயேசு என்ற பெயரை கடவுள் தெரிந்தார்? அதுல என்ன ரகசியம் இருக்கிறது? அதனால உங்களுக்கும் எனக்கும் என்ன நன்மை இருக்கிறது? இதை நாம் பார்ப்போம். இயேசு என்ற பெயர் உங்களுக்கும் எனக்கும் தேவையா? நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெயர் இயேசுவா? எனக்கு அவசியமா? நாம் சற்று இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 24 அதிகாரம் 47 வசனம். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நான் மீண்டும் சொல்லுகிறேன். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே. அவருடைய நாமத்தினாலே என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும்? ஏன் அவருடைய நாமத்தினாலே நமக்கு சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியிலே வந்தபோது பரலோகம் நமக்கு அந்த நாமத்தை வெளிப்படுத்தினது. அவர் பிறக்கு முன்பாகவே ஒரு தேவதூதன் அந்த பெற்றோருக்கு வெளிப்பட்டு அவருக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஏன் இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும், இயேசு என்றால் என்ன என்றும் சொன்னார். வாசிங்க, லூக்கா 2 அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து என்பவர் இரட்சகர் என்று அங்கே அறிவிக்கப்பட்டார். அங்கே இயேசு கிறிஸ்து என்ற பெயரை தூதர்கள் அறிவிக்கவில்லை. மாறாக சொன்னார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பது கர்த்தருடைய வேதம். உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற பெயரினுடைய இயேசு என்பது எபிரேய சொல். அந்த எபிரேய பெயருடைய அர்த்தம் யெஷு, யெஷுவா என்ற பெயர். அவருடைய மொழியிலே யெஷுவா என்று சொல்லுவார்கள். இந்த யெஷு என்றால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அவர்களுடைய மொழியிலே ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். உதாரணத்திற்கு அது நமக்கு அந்நியமான மொழியாய் இருக்கிறதுனாலே நாம் இயேசு என்ற உடனே ஒரு பெயர் என்று நினைக்கிறோம். இயேசு என்பது ஒரு பெயர் என்று நினைக்கிறோம். உதாரணத்திற்கு நாம் தமிழிலே ஒரு பெயரை வைக்கிறோம், மலர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழர்களாகிய நாம் கூப்பிடும் பொழுது மலர் என்றால் பூ என்பது நமக்கு தெரியும். ஆனால் நமது மொழியை அறியாத மக்கள் அந்த பெயரை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிப்பார்கள்? மலர் என்று சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. அது என்ன என்பதையே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி மலர் என்று கூப்பிட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நமக்கு தெரியும் மலர் என்றால் பூ. அதே போல இயேசு என்று நாம் சொல்லுகிற அந்த இயேசுவை அந்த எபிரிய மக்கள் எப்படி கூப்பிட்டார்கள் அவர்கள் மொழியிலே என்றால், இயேசு என்றால் அவர்கள் கூப்பிட்டது விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவரே என்று கூப்பிட்டார்கள். இயேசுவே என்று கூப்பிட்டார்கள் என்றால், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று ஒரு மனுஷன் கூப்பிட்டான் உதவி செய்யும்படியாய். அப்படி என்றால் எப்படி கூப்பிட்டான்? நம் மொழியிலே அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், என்னை விடுவிக்கிறவரே எனக்கு இறங்கும், என்னை காப்பாற்றுகிறவரே எனக்கு இறங்கும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவரே எனக்கு இறங்கும் என்று அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இனி இயேசு என்று அதை பெயராய் நினைக்காதபடிக்கு அந்த பெயரின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து கூப்பிட்டால், உலகத்திலேயே மிக அழகான பெரிய ஜெபம் எது தெரியுமா? நீங்க இயேசு என்று கூப்பிட்டால் போதும். இயேசு என்று மட்டும் கூப்பிடுங்க. இயேசு என்று நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த கடவுளுக்கு எப்படி கூப்பிடுறீங்க தெரியுமா? அந்த தேவனை நோக்கி எப்படி கூப்பிடுறீங்க தெரியுமா? பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவரே என்று கூப்பிடுறீங்க, பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்கிறவரே என்று கூப்பிடுறீங்க. இதை நீங்க மனம் திரும்புதலோடு, மெய்யான மனம் திரும்புதலோடு அந்த பெயரை மட்டும் கூப்பிட்டாலே மிகப்பெரிய ஜெபம். அந்த மெய்யான மனம் திரும்புதலோடு அவரை எதிர்பார்த்து என்னை விடுவிக்கிறவரே என்று நீங்க கூப்பிட்டு பாருங்க. அதனுடைய வல்லமையை அப்பதான் நீங்க உணர்வீங்க. அதுல உள்ள வல்லமை என்ன என்றால், விடுவிக்கிறவரே என்று கூப்பிட்டா அவர் என்ன பதில் கொடுப்பார்? ஆம், நான் உன்னை விடுவிக்கிறேன். என்னை ரட்சிக்கிறவரே என்று கூப்பிட்டா அவர் என்ன சொல்லுவார்? ஆம், உன்னை நான் ரட்சிக்கிறேன். என்னை காப்பாற்றுகிறவரே என்று நீங்க கூப்பிட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை காப்பாற்றுகின்ற அர்த்தம். அப்ப ஆண்டவர் எப்படி வருவார்? நான் உன்னை காப்பாற்றுகிறேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு பெயர், எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு பெயர். நாம் இவ்வளவு நாளும் இயேசு 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 என்று ஒரு பெயராக நினைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அந்த பெயர் வல்லமை உள்ள பெயர், அந்த பெயர் அர்த்தமுள்ள பெயர். அதுல என்ன அர்த்தம் இருக்கிறதோ அந்த அர்த்தத்தை அது செய்யும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் தன்னை அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தன்னை தானே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அவருடைய வேலை என்னென்றால், அவருடைய பெயரை போல அவர் கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக வந்தார். இதுதான் அவருடைய பெயர், இதுதான் அவருடைய வேலை. அவரே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய நாவினால் வாயினால சொல்லுகிறார், கெட்டு போனதை நான் ரட்சிக்கும்படியாய் வந்தேன். இன்றைக்கு நீங்களும் நானும் கெட்டு போன மனிதர்கள். தேவன் நம்மை படைத்தது போல நம்ம இப்ப இல்லை. ஆதியில கடவுள் நம்மை எப்படி பரிசுத்தமாய் நல்ல மனிதர்களாய் படைத்தாரோ அப்படி நம்ம இல்லை. அவருடைய சாயலை போல படைத்தாரோ அப்படி நம்ம இல்லை. நாம் எல்லாரும் கெட்டு போயிருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கெட்டு போனதை தேடி வந்திருக்கிறேன், ரட்சிக்க வந்திருக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 31-32 இயேசு சொல்லுகிறார்,
இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவளுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார். அவர் என்னத்திற்காய் வந்தார்? ரட்சிக்கும்படியாய் வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அது மாத்திரமல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற அது அவருடைய பெயர். இயேசுவினுடைய பெயர் தான் இயேசுவினுடைய ஊழியம். இயேசுவினுடைய பெயர் தான் இயேசுவினுடைய வல்லமை. இயேசுவினுடைய பெயர் தான் நம்முடைய வாழ்வுக்கு எல்லாவற்றிற்கும் பதில். உங்கள் வாழ்க்கையில நீங்க கடந்து செல்லுகிற எல்லா பாதைக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரே ஒரு பதில் இயேசு. ஏனென்றால் அந்த பெயர் விடுதலை செய்கிற பெயர், விடுதலை கொடுக்கும் பெயர். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கும், சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதுதான் அந்த பெயரினுடைய அர்த்தம். தேவன் என்னத்திற்கு அந்த பெயரை செலக்ட் பண்ணினார்? ஏன் அந்த பெயரில் வந்தார்? ஏன் அவர் மனிதனாய் வரும்போது எவ்வளவோ பெயர்கள் இருக்கு, அவர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி வரையில் அவர் என்னத்தை செய்ய வந்தாரோ அதே பெயரில் வந்தார். இன்றைக்கு சில பெயர்களை பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் பெயருக்கும் பொருத்தமே இருக்காது. அப்படி பெயரில் மனிதர்கள் இருப்பார்கள். கருப்பையன் இருப்பார்கள், வெள்ளையாக இருப்பார்கள், வெள்ளைச்சாமியன் இருப்பார்கள், கருப்பாக இருப்பார்கள், பொருத்தமற்ற பெயர்களோடு இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக பொருத்தமான பெயர். யாருக்கு தெரியுமா? யாருக்கு பொருத்தமான பெயர் தெரியுமா? அவர் சொன்னார், பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்து. இயேசு அழைக்கிறார், எல்லாரும் கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறார்? யாரு கூப்பிடுறார்? பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்து. நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவிகள். ரோமர் 3:23 இப்படி சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ரோமர் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இப்ப இயேசு கிறிஸ்து கெட்டு போனதை விடுதலை செய்ய வந்தார், ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். இப்ப அதே பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து. நீதிமான்களை அல்ல, பாவிகளை தான் நான் அழைக்க வந்தேன் என்று சொன்னார். ஆனால் யாரும் நீதிமான் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளை தான் அழைக்க வந்தேன், மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆனால் அதே பைபிள் சொல்லுது, யாரும் நீதிமான் கிடையாது, ஒருவரும் நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. இங்கே யாருக்கும் விதிவிலக்கு சொல்லல. மத குருமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லது இந்த மத்தியில் இருக்கிற பெரிய மினிஸ்டர்களோ அல்ல பெரிய பெரிய மனிதர்களோ, ராஜாக்களோ, அதிகாரிகளோ, மந்திரிகளோ, நல்லவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்கிற பெரிய பெரிய நீதிமான்களாய் காட்டிக்கொள்கிற எந்த மனிதனும் பாவம் செய்து. அந்த பைபிளுடைய அர்த்தம், அந்த வசனத்தினுடைய எல்லாரும் என்றால் அங்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து, நீங்கள், நான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டோம். நமக்குள்ள அந்த தேவ மகிமை இல்லை, நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இல்லை, நமக்குள்ள அந்த நீதி இல்லை, நமக்குள்ள அந்த மனிதன் என்கின்ற தேவன் படைத்த அந்த மனிதன் என்கின்ற சுபாவம் நமக்குள்ள கிடையாது. நாம் எல்லாரும் அதை இழந்து போயிட்டோம். அதனாலதான் அவர் இயேசு என்ற பெயர்ல, விடுவிக்கிறவர் என்ற பெயர்ல, விடுதலை செய்கிறவர் என்ற பெயர்ல, ரட்சிக்கிறவர் என்ற பெயர்ல அவர் வந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை யாராவது இல்லை எனக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை, நான் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் நீதியாய் தான் வாழுகிறேன், மனசாட்சிப்படி வாழுகிறேன், எதெல்லாம் நல்லது என்று எனக்கு தெரிகிறதோ அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கர்த்தருடைய வேதம் உண்மை உள்ளது, இது பொய் சொல்லாத வேதம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வேதம் எதை சொல்லுகிறதோ அது நடந்து கொண்டே இருக்கிறது, அது பொய் கிடையாது. ஆகவே இந்த ரோமர் சொல்ல இந்த வசனம் உண்மையான வசனம், மெய்யான வசனம். இதை யாரும் மாற்ற முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. நாம் எல்லாரும் மகிமை அற்றவர்களைப் போல ஆகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள அப்படி என்றால் அந்த விடுதலை செய்கிற, பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவருடைய கிருபையினாலே
நீங்கள் மீட்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்னை, உங்களை, இதெல்லாம் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களை எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்கிறவர் ஒருவர் தான். அவருடைய பெயரே பாவத்திலிருந்து மீட்கிறவர். அதான் இயேசு. அதுதான் இயேசு. இயேசு என்று ஒரு பெயராக கூப்பிடாம அர்த்தத்தோடு கூப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்தில் அர்த்தத்தோடு அதை கூப்பிடுங்க. இயேசுவே, என்னை மீட்கிறவரே, என்னை ரட்சிக்கிறவரே என்று கூப்பிடுங்க. இன்றைக்கு அவர் கொடுக்கிற விடுதலையை நீங்க அனுபவிப்பீங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு அவருடைய சீடர்கள் என்று அறியப்பட்ட பேதுரு, யோவான் அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்துல ஊழியம் செய்தார்கள். என்ன ஊழியம் செய்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்த இயேசுவை அவர்கள் பார்த்தவர்கள், அவர் உயிரோடு எழுந்த பின்னர் அவர் பார்த்தார்கள். அப்ப அதற்கு சாட்சியாக அவர்கள் பயத்துல முதல் இருந்த மக்கள் பயத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு தங்களை கொலை செய்தாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை அவருக்காக, ஏனென்றா பார்த்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு பார்த்துட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் செய்தார். நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அவர் அதையே செய்தார். அதை கண்ணால் கண்ட அந்த மனிதர்கள் அவருடைய நாமத்தினாலே ஊழியத்தை செய்ய தொடங்குகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். ஒரு மனிதன் இருந்தான். அவன் பிறந்ததிலிருந்தே கால்கள் முடமானவன், எழுந்து நடக்க முடியாத மனுஷன். அப்ப அவனுக்கு எந்தவித வருமானமும் இல்லை. அப்ப இரக்கமுள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டு வந்து தேவாலயத்தினுடைய வாசல்ல வைப்பார்கள். காலையில் கொண்டு வந்து வச்சிருவார்கள். ஏனென்றால் அங்கே போகிற மக்கள், ஆலயத்தில் போகிற மக்கள் அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வார்கள். காசுலையோ பணத்தையோ சாப்பாடையோ போடுவார்கள். ஏனென்றால் அவனுக்கு வேறு வருமானம் இல்லை. அவனால் எழுந்து நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலைமை அவனுடைய வாழ்நாளிலே தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்ப இந்த அப்போஸ்தலர்களும் அன்றைக்கென்று பார்த்து அந்த தேவாலயத்தில் போகிறார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இவனுக்கு தெரியாது இவர்கள் யார் என்று தெரியாது. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் யார் என்று தெரியாது. தேவாலயத்திலே அநேகர் வந்து போகிறார்கள், அப்படி ஒருவர் என்று அவன் நினைத்தான். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவனை நோக்கி பார்த்தான். இப்ப அவன் கேட்டது என்ன? பிச்சை. எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள், அவர்கள் ஏதாவது தருவார்கள் என்று அவர்களை நோக்கி பார்க்கிறான். எனக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதோ தருவார்கள் என்று. அப்பொழுது பேதுரு, இந்த வசனத்தை கவனமாய் பாருங்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்துல ஒன்றும் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, ஆனா என்னிடத்துல ஒன்று இருக்கிறது, என்னிடத்துல ஒரு காரியம் இருக்கிறது, அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயர். பாருங்க, அந்த பெயர் என்னிடத்துல ஒன்று இருக்கு, இயேசு கிறிஸ்து என்ற பெயர். அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல இவர்கள் விசுவாசம் வச்சார்கள். அவளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்ற யாரு? விடுவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், எனக்கு விடுதலை கொடுக்கிறவர். இப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெயரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பெயர்ல உண்மையாகவே அது வெறும் பெயர் அல்ல, விடுவிக்கிறவர் என்பது வெறும் பெயர் அல்ல, உண்மையா எங்கள் வாழ்நாளில் நாங்கள் கண்டோம், எங்களை அவர் விடுவித்தார், பாவத்திலிருந்து எங்களை அவர் விடுவித்தார், அதே பெயரை உனக்கும் தர்ற, அவர் உனக்கும் விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர். அதை நீ விசுவாசிக்க வேண்டும், அந்த நாமத்தில் நீ விசுவாசம் வைக்க வேண்டும், அந்த பெயரில் நீ விசுவாசம் வைக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இப்ப அவர்கள் ஒரு கட்டளை கொடுக்கிறார்கள், எழுந்து நட. ஆனா முதல் என்ன சொன்னார்கள்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அதுதான் மிக முக்கியம். அவரிடத்துல இருந்தது இயேசு கிறிஸ்து என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற பெயர். அந்த பெயர்ல வல்லமை இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமையை எடுத்து, அந்த பெயரை எடுத்து இன்னொருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்படின்ற என்ன அர்த்தம்? உன்னை விடுதலை செய்கிற அந்த தேவனுடைய பெயராலே நீ எழுந்து நட. அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிகிறதா? உன்னை விடுதலை செய்கிற
அந்த தேவனுடைய பெயரினாலே நீ எழுந்து நட. என்ன உண்டாகும்? நிச்சயமாக விடுதலை உண்டாகும். ஏன்னா அந்த பெயர்ல விடுதலை இருக்கு, அந்த பெயர்ல சுகம் இருக்கு, அந்த பெயர்ல எல்லாமே இருக்கு. ஆகவே அந்த பெயரை சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? அதை செய்கிறோம். நம்முடைய வாய் என்ன சொல்லுகிறது? அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுது வெறும் பெயராக உச்சரிக்காமல் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்க வச்சிருக்கிறோம், எங்க இடத்துல இருக்கு, இயேசு கிறிஸ்து என்ற பெயர் எங்க இடத்துல இருக்கு. அதனால அந்த பெயரினால நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்து அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் உண்டாயிற்று. இவர்கள் ஒன்றுமே செய்யல, எந்த மாயவித்தையும் செய்யல, எந்த மேஜிக்கும் செய்யல. இவர்கள் முழங்கால் இருந்து ஆண்டவர் ஆண்டவர் இவரை காப்பாற்றும் காப்பாற்றும், இவருக்கு சுகத்தார் ஒண்ணுமே செய்யல. அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர்கள் தெளிவாய் பற்றி கொண்டார்கள். இயேசு என்ற பெயர் எனக்கு வேணும். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெயரை அவர்கள் வச்சுக்கொண்டார்கள். இந்த பெயரினால நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்பினார்கள். அந்த பெயரை வச்சுக்கொண்டு அந்த பெயரை கொண்டு போய் முடியாத ஒரு மனிதனுக்கு கொடுத்தார்கள். இயேசு என்ற பெயரை முடியாத ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள். நடக்க முடியாத ஒரு மனிதனுக்கு அந்த பெயரை கொடுத்தார்கள். அந்த பெயர் என்ன செய்தது? அவனை நடக்க வச்சுச்சு. இப்போ அங்கே சுற்றி இருந்த மக்கள்லாம் பெரிய ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள். இவ்வளவு வருஷமாய் நடக்க முடியாத ஒருத்தனாய் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்ப என்ன உண்டாயிட்டு? ஐயோ, இவன் நடக்கிறானே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16 அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அவரை கேட்கும்போது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். அவருடைய நாமத்தை, இயேசு என்கின்ற பெயரை நீங்க பற்றி கொண்டீங்கண்டா, அதை பெற்று கொண்டுட்டீங்கண்டா. இயேசு என்ற பெயர் ஒரு வெறும் பெயரா பார்க்காம அந்த நாமத்தை பற்றும் என்றா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்றா என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர், இந்த அர்த்தத்தை மாத்திரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும். அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினான்னு சொன்னார்களா? இல்ல, அந்த நாமம், அந்த பெயர், இயேசு என்ற பெயர், விடுதலை கொடுக்கிறவர் என்ற பெயர் இவனுக்கு விடுதலை கொடுத்துச்சு. அந்த நாமத்தை நாங்க பயன்படுத்தினோம். அந்த நாமத்தை குறித்து எங்களுக்கு தெரியும், அந்த பெயரை குறித்து நாங்கள் தெரியும். அந்த பெயர் விடுதலை கொடுக்கிற பெயர், அந்த பெயர்ல விடுதலை இருக்கு, அந்த பெயர்ல எல்லாமே இருக்கு. அந்த பெயரை நாங்க பெற்றுக்கொண்டோம். அதே பெயரை நாங்க இவனுக்கு கொடுத்தோம். இந்த மனிதன் உடனடியாய் அதை பெற்றுக்கொண்டான். அந்த நாமமே, விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அவர்கள் திரும்ப திரும்ப தெளிவாய் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார், அதுதான் உண்மை. ஆனால் அந்த இயேசுவில் உள்ள சுகத்தை, அந்த இயேசு கொடுக்கிற விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ளும் வழி என்ன தெரியுமா? அந்த நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது, அந்த பெயர், அதை பற்றி கொள்வது, அந்த பெயரை நீங்கள் அண்டிக் கொள்வது. அப்ப யார் அண்டிக் கொள்ளுவா? எல்லாரும் பாவிகள். அப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த பெயர் தேவை. நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். இப்ப இயேசு நம்மை கூப்பிடுகிறார், இயேசு நம்மை கேட்கிறார். இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், வேறு மதத்தை சேர்ந்த மக்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் இந்த இயேசு என்ற பெயர் தேவை. நீங்கள் எல்லாரும் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டும், அர்த்தத்தோடு கூப்பிட வேண்டும். என்னை விடுதலை செய்கிறவர் என்று கூப்பிட வேண்டும். அதுதான் சரியாய் நாம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது. நாம் சரியா இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து யார் என்றால் என்னை விடுவிக்கிறவர், என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். இந்த எண்ணத்தோடு நீங்க பார்ப்பதுதான் மிக அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்
என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பின்பற்றின அவருடைய நாட்களுக்கு பிறகு அவரால் சந்திக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலர், ஒரு மனிதர். அவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. அப்படின்னா என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து எனப்பட்ட விடுவிக்கிறவர், கிறிஸ்து எனப்பட்ட ரட்சகர். இயேசு என்றால் ரட்சகர். இப்ப இந்த இடத்துல இயேசு என்ற இடத்துல ரட்சகர் என்று போடுங்க, இயேசு என்ற இடத்துல விடுவிக்கிறவர் என்று போடுங்க, இயேசு என்ற இடத்துல எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்று போடுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். விடுவிக்கிறவர் இந்த உலகத்துல வந்தார். பாவத்துல மாண்டி இருக்கிற மக்களை விடுதலை செய்ய விடுவிக்கிறவர் என்ற ஒருத்தர் வந்தார். நம்ம நீங்க போகலாம் அந்த விடுவிக்கிற, அவருக்கு தான் விடுதலை இருக்கு. எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரம் உள்ளது. அவர்களில் பிரதான பாவி தான். தன்னை ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கு யார் ஒத்துக்கொள்ள போறீங்க? இன்றைக்கு யார் ஒத்துக்கொள்ள போகிறோம்? இன்றைக்கு நமக்கு யாருக்கும் நான் பாவி என்று சொல்றதுல பெருசா உடன்பாடு இருக்காது. இல்லை, நான் பாவி இல்லை, நான் கெட்டவன் என்று சொல்லுவதில் யாருக்கும் உடன்பாடு இருக்காது. ஆனா உண்மை அதுதான். நீங்களும் நானும் கெட்டுப்போனவர்கள். கெட்டுப்போனதை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போனதை தேடிதான் இயேசு கிறிஸ்து வந்தார். விடுவிக்கிறவர் வந்தார். இன்றைக்கு அந்த விடுவிக்கிறவர் உங்களை உள்ளத்துல வந்தா உங்களுக்கு விடுதலை. அந்த விடுவிக்கிறவர் உங்கள் அருகில் இருந்தா உங்களுக்கு விடுதலை. அந்த விடுவிக்கிறவர், அந்த ரட்சிக்கிறவர் அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ரட்சித்தா உங்களுக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு மனுஷ குலத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் பாவம். நாம் வாழுகிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேடுகளுக்கும் எல்லா அசுத்தங்களுக்கும் அடிப்படை காரணம் பாவம். இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து உடைச்சிட்டாருண்டா, உங்களை விட்டு நீக்கி போட்டுட்டாருண்டா என்ன ஆயிடும் தெரியுமா? உங்களோட வாழ்க்கை மாறிடும். அதுக்கு பிறகு பாவம் உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்கள்ட்ட ஆசீர்வாதம் தான் இருக்கும், பரிசுத்தம் தான் இருக்கும், தேவன் தான் உங்களோடு இருப்பார். அதனாலதான் இந்த இயேசுவுக்கு இன்னொரு பெயர் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுவும் அந்த எபிரேய சொல்லினுடைய அர்த்தம் இம்மானுவேல் என்றால், எல் என்றால் கடவுள், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு. இதுதான் இயேசுனுடைய பெயர். பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து பாவத்தில் இருந்து உங்களை பரிசுத்தமாக்கி அந்த தேவன் உங்களோடு வாசம் பண்ணுவார், தேவன் உங்களோடு இருப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த அர்த்தத்தோடு நோக்கி பாருங்க. ஆண்டவரே இந்த விடுதலை நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் வாழ்வு மாறும், நன்மை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால மனம் திரும்புங்கள். எல்லாருக்கும் இது மெய்யான சுவிசேஷம். மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறார், தேவன் அதை வாஞ்சிக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்த ஒரு தேவன். அந்த தேவன் மனிதனாய் இந்த பூமியில இயேசுவாய் வந்து உங்களுக்காய் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு, இந்த பாவத்தோட நீங்க போராட தேவையில்லை, அவரே அதை எல்லாம் செய்து முடிச்சிட்டார். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த நாமத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. மனம் திரும்பும்படியா அழைக்க வந்தேன்னு சொன்னாங்க. அந்த நாமத்தை பற்றி கொண்டு நீங்க மனம் திரும்பினா, எனக்கு இயேசு போதும், என்னை விடுவிக்கிறவர் போதும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அவருடைய கரத்தை நீங்க பிடிச்சு கொண்டுட்டீங்கன்னா, அவரை பற்றி கொண்டுட்டீங்கன்னா, அதை உங்களுடைய இதயத்துல வச்சிருந்தீங்கன்னா, பேதுரு யோவானு சொன்னது போல, எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னார்கள் அல்லவா? அது போல அந்த இயேசு என்ற நாமத்தை உங்க உள்ளத்துல கொண்டு வந்துருங்க. அந்த இதயத்துல ஆழமா பதிச்சிருங்க. இயேசுதான் ஒரு ரட்சகர் என்று பதிச்சிருங்க. அவர் ரட்சிக்க வல்லவர். அவர் ரட்சிப்பிற்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அவர் உங்களை இன்றைக்கு என்னையும் உங்களையும் எல்லா பாவங்களிலும் இருந்து மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நல்லது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, காலம் சமீபம், கடைசி காலமாக இருக்கிறது. தயவு செய்து மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ள ஒரு விசை வாருங்கள். உங்களை சற்று நோக்கி பாருங்க. இயேசுவே ரட்சிக்கிறவரே என்று ஒரு முறை உங்கள் வாழ்க்கையால கூப்பிடுங்க. அந்த வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள இல்ல பாவத்தை எல்லாம் அவர் உணர்த்துவார். உணர்வீங்க, அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க, மனம் திரும்புங்க.
எல்லாருக்கும் இந்த செய்தி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறோமோ அவர்களுக்கு கிறிஸ்து வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது இயேசுவே என்று தான் கூப்பிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் என்ன கூப்பிடுறேன்? பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரே என்று கூப்பிடுகிறேன். அதான் உண்மை. எல்லாரும் அப்படிதான் இயேசுவை பார்க்க வேண்டும், எல்லாரும் அப்படிதான் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் இயேசு வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை செய்கிற ஒருவர் வேண்டும். அவர் விடுதலை வீரன், அவரே விடுதலை வீரன். உங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் அவரே. ஆகவே மனம் திரும்புவோம், குணப்படுவோம். தேவனோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று செய்திருக்கிறீர். இதோ உம்முடைய நாமத்தை கொண்டு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். தேவரே, மனம் திரும்பும்படியாய் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் உம்முடைய நாமம் பதியப்படும்படியாய், விடுவிக்கிறவர் என்று பதியப்படும்படியாய், எனக்கு விடுதலை வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும் என்று பதியப்படும்படியாய் கிருபை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நல்ல தளத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை ஏற்படுத்துகிற இந்த மக்களை, இந்த ஊழியங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. இவருடைய நோக்கம் ஆண்டவரே சுத்தம். இதோ ஆண்டவரை இறுதி வரை ஆண்டவரை காக்கப்பட, ஆண்டவரை எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு, ஆண்டவரை நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல கிருபை பாராட்டும்படியாய் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து என்கின்ற வல்லமையுள்ள விடுதலை செய்கிற இரட்சகருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர்